வாசிப்பினால் மட்டுமே ஒரு மனிதனால் பூரணமடைய முடியும். நம் அன்றாட வாழ்வில் வாசிப்பு கட்டாயமாக இருக்க வேண்டிய பண்பாகும். வாசிக்கும் பழக்கம் நாம் கற்கும் கல்வியை முழுமைப்படுத்தி விரிவாக்கி இன்னும் ஆழமாக்குகிறது. வாசிப்பு மனிதனின் சிந்தனையை தூண்டுகிறது. சிந்திக்கும் மனிதன் தன்னை பற்றி அறிய முற்படுகிறான். தன்னை பற்றி அறியும் மனிதன் தன்னையும் தன்னை சுற்றியுள்ளவற்றையும் படைத்தவன் யார் என்பதையும் அறியத் தொடங்குகிறான். இவ்வாறுதான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை பற்றி சிந்திக்கத் தொடங்கிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான இறைவனை கண்டறிந்தார்கள். நாளைய தலைவர்களாக விளங்கப் போகும் இன்றைய மாணவர்களுக்கிடையே வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பது மிக அவசியம். முதலில் பெற்றோரும் அவசியமான நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து அவற்றை வாசிக்க வேண்டும். கண்களும் காதுகளும் இதயத்தின் வாசல்களாகும். புத்தகங்களை கண்களால் பார்த்து வாயால் உச்சரித்து அதை காதுகளால் கேட்டு அதன் பொருளை உணரும் போதுதான் அது நம் அறிவு பசிக்கு தீனி போடுவதாக அமையும். அறிவு நமது கைவிட்டு போன பொருளாகும். அதை எங்கு கண்டாலும் உடனே உங்கள் வசப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்கும் போது அது நம் வாழ்வை சீர் செய்யக்கூடிய சிறந்த நண்பர்களாக அமைகிறது. வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவதால் மிகச் சிறந்த சமுதாயத்தை உருவாக்க இயலும். அறிவு என்பது இதயத்தின் உணவாகும் என்று இமாம் இப்னுல் கையூம் அல் ஜவ்ஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார். உணவு, பானம், மருந்து இல்லையெனில் எப்படி உடல் பலவீனமடைந்து நோய்வாய்ப்படுகிறதோ அதேபோல் அறிவு இல்லையெனில் உள்ளம் நோய்வாய்ப்படும். வாசிப்பின் நன்மைகள். வாசிப்பின் போது நமது உள்ளமும் மனமும் ஒருமுகப்படுத்தப்பட்டு ஒரே விஷயத்தில் கவனம் குவிக்கப்படுவதால் கவனச் சிதறல்கள் முறியடிக்கப்படுகிறது. ஒருமுக சிந்தனை அதிகரிக்கிறது. வாசிப்பு மூளையை சுறுசுறுப்பாக்குகிறது. பகுத்தறிவை மேலும் மேலும் வளர்க்கிறது. திறன் மேம்படுதல். வாசிப்பு பழக்கம் நமது மொழி புலமையை தூண்டுகிறது. எந்த அளவுக்கு சிறந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிக்கின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமான புதிய சொற்களை தெரிந்து கொள்ள முடியும். அது எந்த விஷயத்தையும் தெளிவாகவும் தன்னம்பிக்கையுடனும் பேசும் ஆற்றலை தருகிறது. புதிய மொழிகளை கற்பதற்கும் புத்தக வாசிப்பு இன்றியமையாதது. வாசிப்பு பழக்கம் மூளையை உயிர்ப்பித்து உற்சாகமாகவும் ஈடுபாட்டுடனும் வைத்திருப்பதால் பலவிதமான நரம்பியல் நோய்கள் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. இது மூளைக்கு சிறந்த உடற்பயிற்சியாகவும் அமைகிறது. அறிவாற்றலை தூண்டுவதற்கும் புத்தி கூர்மையை மேம்படுத்தவும் பொது அறிவை வளர்க்கவும் வாசிப்பு துணை புரிகிறது. எந்த ஒரு சவாலையும் சிரமங்களையும் எதிர்த்து நின்று துணிவுடன் சமாளிப்பதற்கான ஆயுதமாகவும் வாசிப்பு விளங்குகிறது. வெற்றிகரமான மனிதர்களை உருவாக்க வழிகோலுகிறது. மனிதனின் மொழி திறன், ஆளுமை திறன், ஞாபக சக்தி அதிகரிப்பு, எளிதாக கிரகிக்கும் திறன் போன்ற பல்வேறு திறன்களை வளர்க்கவும் பேருதவி புரிகிறது. ஆறுதலும் நம்பிக்கையும். சிறந்த புத்தகங்களை வாசிப்பதால் மன அழுத்தத்தை குறைத்து மன இறுக்கத்தை போக்கி மகத்தான அமைதியை தரும். தினசரி வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் எண்ணற்ற பிரச்சினைகளிலிருந்து விடுபட்டு நல்ல மனநிலைக்கு கொண்டு செல்கிறது. பதற்றங்களை மறக்கடித்து ஓய்வான மனநிலையை தருகிறது. இயந்திரத்தனமான வாழ்விலிருந்து விலகி சிறிது நேரம் புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் மன ஆறுதல் கிடைக்கும். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நாம் வாசித்த புத்தகங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களுக்கும் சிறந்த விஷயங்களை பற்றி அறியும் வாய்ப்பு ஏற்படுகிறது. வாசிப்பின் மூலம் பெற்ற கல்வி.
வெறும் தகவல் சேகரிப்பாக மட்டுமல்லாமல் வாழ்வில் பின்பற்றப்படும் போதுதான் அது உண்மையான நன்மை பயக்கும் கல்வியறிவாக மாறுகிறது. சிறந்த வழிகாட்டி. சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து வாசிப்பதென்பது காரிருளில் செல்பவர்களுக்கு சிறந்த பேரொளியாகவும் வழிதவறியவர்களுக்கு நேர்வழிகாட்டியாகவும் திகழ்கிறது. நூல்களை வாசிப்பதால் மட்டுமே சுயமாக சிந்திக்கின்ற, முடிவெடுக்கின்ற தலைமுறையை உருவாக்க இயலும். இன்றைய தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஒரு பாலமாக இருப்பதே இந்த வாசிப்பு பழக்கம்தான். இன்றைய தலைமுறையினர் வீடியோ கேம்களிலும் சூதாட்டங்களிலும் சமூக வலைதளங்களிலும் மூழ்கி தங்களது அறிவை மழுங்கடித்துக் கொண்டிருக்கும் இக்காலகட்டத்தில் வாசிப்பு பழக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது நமது தலையாய கடமையாகும். இன்றைய தலைமுறை தவறவிட்ட வாசிப்பு பண்பிற்கு நாம் புத்துயிர் அளிக்க வேண்டும். வாசிப்பு என்பது அறிவு, சிந்தனை வளர்ச்சிக்கான அஸ்திவாரம் மட்டுமல்ல, அது மிகச்சிறந்த பொழுதுபோக்கு அம்சம் என்பதையும் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். 9. உடுப்பது. குளிப்பதை போன்று புத்தகங்கள் வாசிப்பதையும் அன்றாட பழக்கமாக்கிக் கொண்டு தினமும் சிறிதளவேனும் வாசித்தால், சிறந்த புத்தகங்களை நமது நண்பர்களாக்கிக் கொண்டால், நமக்கு தெரியாமலே நம்முள் பல திறமைகளும் ஆற்றல்களும் வளர்ந்து விரிவடைந்து நம்மை சிறந்த சிந்தனையாளர்களாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. நாம் தவறவிட்ட, மறந்துவிட்ட, நமக்கு அரிதாகிவிட்ட வாசிப்பை உயிர்ப்பிக்க முடிந்தவரைக்கும் முயற்சிப்போம். AI தொழில்நுட்பம். அல்ஹாஜ் பக்கீர்தீன் சேர், அகமட் சரீப், கிந்துட்டை பர்ஜுமா டீச்சர். தயாரிப்பு கிந்துட்டை கிரியேஷன்ஸ்.